இப்ப நீங்க பேசலாமா? ம். ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு ஐபிடியா, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ங்கிறது கன்ஃபர்மேஷனுக்காக கோயம்புத்தூர்ல கன்ஃபர்மேஷன் பண்ணீங்க. ஆமாங்க சார். அதுல என்ன பண்ணீங்க? எங்க போய் பார்த்தீங்க? என்ன இப்ப இந்த இது கூட ஹாஸ்பிட்டல் போட நேம் கூட தேவையில்ல. ம். என்னென்னலாம் பண்ணீங்க அங்க போயிட்டு? இப்ப 4, 5 இயர்ஸா வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் சார். ம். ஐசோலேட்டிவ் கொலைட்டிஸ் அண்ட் ஐபிடிங்கிறது ஐபிடி என்னன்னு அப்படி கன்ஃபர்மேஷன். கன்ஃபார்ம் பண்றதுக்காக போனீங்க. ஆமாங்க. அதுல என்ன பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் கொலனோஸ்கோபி பண்ணியிருந்தாங்க. ஆ, அதுக்கப்புறம் எத வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணாங்கன்னா, ஹிஸ்டோபேத்தாலஜிங்கிறது ஹிஸ்டோபேத்தாலஜி. அங்க பயாப்சி பண்ணி ஹிஸ்டோபேத்தாலஜில ம். கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. ஆமாங்க. சிம்டமேட்டிக்கா என்ன சொன்னாங்க? அவங்க என்ன பண்ணலாம்? இதனுடைய ப்ரொக்னோசிஸ் என்ன? இது செஞ்சா வாழ்நாள் ஃபுல்லா எப்படி இருக்கணும்? என்ன செய்யணும்னு சொன்னாங்க? லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா, பிரஷர் சுகருக்கு மாரி எப்பயும் டேப்லெட் எடுத்துதான் ஆகணும். வேற வழியே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அது மாரி எடுத்துட்டு இருந்தீங்க. அது மாரி எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா, எடுக்கிறப்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு ஒரு 10 நாள் அந்த மாரி இல்லைனாவே மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகே. அந்த மாரி தொந்தரவு பண்ணுச்சு. நீங்க ம். இப்ப இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுதும்மா? 1 இயர் கிட்ட ஆகுதுங்க சார். ஓகே. ம். இப்ப 22/10/2024ல பார்க்க ஆமா. ஆரம்பிச்சீங்க இல்லையா? ஆமா. ஓகே. அதுலருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க. இப்ப ம். எப்ப இருந்து உங்களுக்கு இதுங்க எத்தன டைம் மோஷன் போயிட்டு இருந்தது? நம்ம வரும்போது எத்தன டைம் மோஷன் போயிட்டு இருந்தது? அப்புறம் என்ன ஆச்சு? 4, 5 டைம்ஸ் அந்த மாரி ப்ளீடிங்கா போகுங்க சார். ஓகே. அப்புறம் எப்ப உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சது? அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு குறைஞ்சிருச்சுங்க சார். ஒரு 3 மந்த் அந்த மாரி இருக்கிறப்பவே கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருந்துச்சுங்க சார். வெரி குட். ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப பரவாயில்லைங்க சார். வயிறு உப்புசம் அது எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஓகே. இப்ப ப்ளீடிங் எத்தன ஆ டைம் மோஷன் போறீங்க? எல்லாமே குறைஞ்சிருக்குங்க. வெரி குட். நார்மலா இருக்குங்க சார். நார்மலா இருக்கு. ம். ஓகே. மத்த எந்த சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லைங்க சார். 1 இயர் எடுத்திருக்கீங்க. ம். ஓகே. ஆனா அதுல போய் எடுக்கிறப்ப எனக்கு சைடு எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க சார். ஓகே. ஃபேஸ் எல்லாம் ரொம்ப இதாயிட்டு. ஓகே. அதுல கொஞ்சம் ஸ்டீராய்டு குடுப்பாங்க. அதனால ஸ்டீராய்டு குடுக்கறதுனால அந்த வாய்ப்புகள் ஸ்டீராய்டு இருக்கும். இருக்கிறனால ரொம்ப தொந்தரவு. நிச்சயமா, நிச்சயமா. நிச்சயம். அது பார்த்துக்கலாம்.